इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक है। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। என்ன விஷயங்க? காலையில இருந்து 4 வாட்டி டீ போட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் போல இருக்கு. அதான் இவ்வளவு டீ சாப்பிடுறீங்க. இந்த பாழா போன டெலிபோனை கட் பண்ணி தொலைன்னு எத்தனை வாட்டி சொல்றது? என்ன யூஸ் இருக்கு? மாசத்துல 20 நாள் டெட்டா இருக்கு. 3 நாளா லைன் டெட்டா இருக்குன்னு நானும் 30 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. வினோத் போனுக்கு ட்ரை பண்ணி லைன் கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பான். நீங்க போய் எஸ்டிடில இருந்து அவன் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏன் பேசக்கூடாது? போன் பண்ண அப்ப அவன் ஆபீஸ்ல இல்ல, ஏதோ மீட்டிங் போயிருக்கானா. எத்தனையோ தடவை சொல்லியாச்சு வீட்டுல ஒரு போனை வச்சுக்கிட்டானு. வினோத் கிட்ட பேச முடியலனாலும் மருமக கிட்ட பேசலாம்ல. நான் சொல்றேன், அவனுக்குன்னு பெரிய ஃபேமிலி, அவன் மட்டும்தான் சம்பாதிக்கிறான். சொல்லிக்கத்தா இவ்வளவு பெரிய வீடு நமக்கு, அதுவும் அடமானத்துல. அவனும் என்னதான் பண்ணுவான்? ஜூகியோட கல்யாணத்துக்காகத்தான் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான்ல. ஜூஹியோட மாமியார் வீட்டுக்காரங்க நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பார்த்துக்கலாம். இன்னமும் வினோத் வீட்டுக்கு வரானா வரலையாங்கிறது நமக்கு தெரியலையே. லாஸ்ட் வீக் லெட்டர் வந்தது, அதுல அவன் எழுதி இருந்தான்ல, லீவு கிடைக்கலன்னா நிச்சயதார்த்த செலவுக்கு பணத்தை மணி ஆர்டர் பண்ணிடுறேன்னு. இதுவரைக்கும் அவனை பத்தியும் தெரியல, மணி ஆர்டர் பத்தியும் தெரியல. அம்மா, இந்த ரூமையும் சுத்தம் பண்ணிட்டுங்களா? பண்ணிட்டு நான் ஜூஹியை கூட கூட்டிட்டு போய் இன்னொரு தடவை டெலிபோன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஜூஹி, கூப்பிட்டீங்களாப்பா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மணிக்காக ஸ்கார்ஃப் தச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணும்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு வினோத் வரானா இல்லையானே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க கூட போறத பத்தி யோசிக்கலாம். நான் பாக்குறேன். டெல்லியில இருந்து அண்ணனோட போனா தான் இருக்கும். ஹலோ, அண்ணா, உங்க போன் எப்போ வரும்? நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜூஹி. நீங்களே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க கண்டிப்பா ராக்கிக்கு வரீங்கல்ல? அத நான் இன்னும் டிசைட் பண்ணலையே ஜூஹி. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கண்ணா. எப்படியாவது மேனேஜ் பண்ணிட்டு ஏதாவது பொய்ய சொல்லிட்டு வந்துடுங்க. அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ராக்கி இன்னைக்கு மார்னிங்கே அங்க வந்துட்டு ஈவினிங் உன்னை கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம், அப்பாட்ட போனை கொடு. அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. நாங்க ரொம்ப நேரம் உன்னோட போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, என்னாச்சு? நீ வரியா இல்லையா? அப்பா, எனக்கு இன்னும் லீவ் சாங்ஷனே ஆகல. வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால லீவ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. நீ சொல்றத பார்த்தா கன்ஃபார்ம்டா வரலையா? அது ஆமாப்பா, என்ன பண்றது, வேலை இருக்கே. ஆமா, நேத்தில இருந்து நான் போனுக்கு ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்கவே இல்லையே. இப்பதான் கிடைச்சது. என்னாச்சு? போன் ரிப்பேரா? இந்த போனை என்னன்னு சொல்றதுப்பா? 20 மணி நேரம் டெட்டா இருக்கும், 4 மணி நேரம் தான் ஒர்க் ஆகும். அது சரி, நீ வரலனா எப்படி? இங்க என்ன என்ன செய்யறது? ஏம்பா, நீ மணி ஆர்டர் கூட அனுப்பலையே? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். என் கூட என் ஆபீசர் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேரு ஜதின் சர்மா. நாளைக்கு மார்னிங் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ல அவர் மும்பைக்கு வராரு. நான் அவர் கையில ஜூஹிக்கு ராக்கிக்கான கிஃப்டையும் 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நான் வராம கூட இருக்கலாம். சப்போஸ் என்னால அங்க வர முடியலன்னா நீங்க ஜூஹிய அவர் கூட டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. என்ன? உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்ன? ஜதினா? ஆமாப்பா. சரிப்பா. ஏன்பா, எதுக்கும் நீ வரத்துக்கு கொஞ்சம் முயற்சி பண்றியா? சரிப்பா, நிச்சயம் ட்ரை பண்றேன். அம்மாவை விசாரிச்சதா சொல்லிடுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். என்ன சொன்ன? வரானா இல்லையா? கொஞ்சம் பொறுமையார சொல்றேன். முதல்ல நீ போட்ட டீயை கொஞ்சம் குடிக்க விடு.
யார் இந்த நேரத்துல? ஜூஹி என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுவா. எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அப்பா எப்படி இருக்கீங்க? வினோத், நீயா? ஆமாப்பா. என்ன பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? இல்ல, ஜத்தின் உனக்கு லீவு கிடைக்கலன்னு சொன்னானே. ஆமாப்பா, நேத்தி மத்தியானம் வரைக்கும் எனக்கு லீவ் கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் என் பாஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். அதனால அவர் எனக்கு 2 நாளைக்கு மட்டும் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. வினோத், அதனால எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. அப்பா நான் நைட் ட்ரெயினை பிடிச்சு வந்தேன்ல, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இங்க வரத சொல்றதுக்காக ஃபோன் ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. இன்னும் ஃபோன் ரிப்பேர் இருக்கா? ஆ. தினமும் இதே தொல்லதான். இப்போ லைன் டெட் தான். ஜோஹி, அண்ணா வந்திருக்கேன், கீழே வா. என்னப்பா, அவ உன் ஃப்ரெண்டு ஜத்தின் கூட இன்னைக்கு சாயந்தரம் ட்ரெயின்ல தான் டெல்லிக்கு போயிருக்கா. இன்னைக்கு சந்திரமா ம். இருக்காதே, அவன் நாளைக்கு தான் வரதா சொன்னான். ஜத்தின் என்கிட்ட அர்ஜென்ட் வேலையா நாளைக்கு டெல்லிக்கு திரும்பி போகணும்னு சொன்னா, உன்னை பத்தி கேட்டதுக்கு நீ வரதுக்கு சான்ஸே இல்லன்னா. ஓஹோ ஓஹோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஒன்னும் ஆகல. மருமக அங்கதானே இருக்கா. எப்படியும் ஜூஹி டெல்லிக்கு போய் தானே ஆகணும். ம்? எவ்வளோச்சு? ஜத்தின், நீயா? நீ எப்போ மும்பைக்கு வந்த? நான் இப்பதான் வரேன். யாரது இந்த நேரத்துல? இரு பாக்குறேன். ஜத்தின், நீ ஜூஹியை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல டெல்லி போனல்ல? ஜூஹியை கூட்டிக்கிட்டா? ஜூஹி எங்க? எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதான் உங்க வீட்டுக்கே வரேன். இன்னைக்கு வரேன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் ட்ரை பண்ணேன். ஸ்டேஷனுக்கும் வந்து ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. அப்பா ஜத்தின் கூட்டிட்டு போலங்கறானே. இவரு பேரு தான் ஜத்தினா? அப்பா, இவன் தான் என் ஃப்ரெண்டு ஜத்தின் சர்மா. இவன் கூட தான் நான் ஜூஹியை டெல்லிக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். பகவானே, அப்படின்னா வந்தவன் யாரு? இங்க என்ன நடக்குது வினோத்? எனக்கே புரியல ஜத்தின். அப்பாவும் அம்மாவும் என்னடான்னா, ஜத்தின் சர்மா இங்க வந்து ஜூஹியை கூட்டிக்கிட்டு ஈவினிங் ட்ரெயின்ல டெல்லிக்கு போயிட்டான்றாங்க. ஆனா நீ இப்பதான் வர. ஓ மை காட், தப்பு நடந்திருக்கு வினோத். என் பேரை சொல்லி யாரோ ஜூஹியை கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ கூட்டிட்டு போலனா வேற யாரோ ஜத்தின் சர்மா மாதிரி இங்க வந்து ஜூஹியை கூட்டிட்டு போயிட்டாங்களா? வினோத், என்னப்பா அதெல்லாம்? ஜூஹி எங்க இருக்கா? ஸோ நீங்க தான் மிஸ்டர் ஜத்தின் சர்மாவா? ஆமா. மிஸ்டர் வினோத் சுக்லாவோட ஃப்ரெண்ட். இவர் தகச்சியை பாம்பேல டெல்லிக்கு கூட்டு போக வந்திருக்கீங்க. ஆ, ஒரு ஆள் வந்திருக்கான். உங்க எல்லார்கிட்டயுமே ஜத்தின் சர்மான்னு இருக்கான். போகும்போது உங்க தங்கச்சியும் கூட்டிட்டு போயிட்டான். வெரி ஸ்ட்ரேஞ்ச். அந்த ராஸ்கல் என் தங்கச்சியை எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியல இன்ஸ்பெக்டர் சார்.
ஏதாவது மிரட்டல் ஃபோன் கால்ஸ் இல்லைன்னா பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணாங்களா? இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், சீக்கிரம் என் பொண்ணை தேடி கண்டுபிடிங்க. அவ காணாம போன விஷயம் அவங்க மாமனார் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பொண்ணை வேண்டான்னுடுவாங்க. என் பொண்ணோட வாழ்க்கைய அழிஞ்சு போயிடும். இப்போ அதுதான் முக்கியமா? இப்போ அவ என்ன நிலைமையில இருக்காளோ? 1 மினிட். இந்த விஷயத்துல நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம இருங்க. உங்க பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தரேன். அது ஜதின் சர்மா மாதிரி வந்தானே, அவன் வயசு என்னவா இருக்கும்? எப்படியும் ஒரு 30க்கு மேல இருக்கும். அவனோட உயரம் என்ன? ரொம்ப உயரமாலாம் இல்ல. அவன் கலர் சிகப்பா இருந்தா. வேற ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுங்களா? கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தான், மீசை வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னும் வேற ஏதாவது? வேற ஒண்ணும் ஞாபகத்துல இல்லைங்க. நல்லா சிரிச்சான். அவன் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் மேல சந்தேகமே வரல இன்ஸ்பெக்டர். அவன் எங்ககிட்ட ரொம்ப பணிவா பேசிக்கிட்டு இருந்தான். அவன் இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவன் பணம் கொடுத்தா நீங்களே, அதாவது அந்த 10,000 ரூபாய், அதான் ஜூஹிக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச், அதோட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா நீங்கல்ல, எல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு நீங்க இத போன்ல சொல்லிருக்கீங்க. ஆமா, நான் ஜதின் கிட்ட 10,000 ரூபாயும் ஜூஹிக்கா ராக்கிக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அப்படின்னா தன்னை ஒரிஜினல் நிரூபிக்கிறதுக்காக அவன் அதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்களும் உங்க அப்பாவும் பேசின டெலிபோன் பேச்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா. மிஸ்டர் ஜதின், அந்த 10,000 ரூபாய், ஜூஹிக்கு தந்த கிஃப்ட், அதான் வினோத் உங்ககிட்ட கொடுத்தாரு, அது எங்க? அத ராத்திரி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். எஸ் சார். ஒரு சின்ன டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கேட்கறேன். இப்ப நீங்க மிஸ்டர் ஜதின் அப்புறம் உங்க குடும்பத்துல உள்ளவங்களை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? மிஸ்டர் ஜதின் உங்க தங்கச்சிய பாம்பேல இருந்து டெல்லி கூட்டிட்டு போக போறாருன்னு. இந்த விஷயம் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது சார். Are you sure? எஸ் சார். All right. இந்த போனை எங்க இருந்து நீங்க பண்ணீங்க? நான் வேலை பார்க்குற டெல்லி ஆபீஸ்ல இருந்து. டெல்லி ஆபீஸ்ல இருந்து? இப்படி கூட இருக்கலாம்ல மிஸ்டர் வினோத், நீங்க அந்த போன் பண்ண நேரத்துல உங்க பேச்சை வேற யாராவது கேட்டிருக்கலாம்ல? அதாவது உங்க பேச்சை யாராவது தவறா யூஸ் பண்ணிருக்கலாம்ல? இப்படி கேட்டா நான் எப்படி சார் பதில் சொல்றது? ஆத்மாராம் சார், நீங்க போன் பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்க உங்களை தவிர வேற யாராவது பக்கத்துல இருந்தாங்களா? நான் கவனிக்கல சார். இருந்தா சார், ரமேஷ் எங்க வேலைக்காரன். போனை வச்சதும் இவர் எங்கிட்ட வினோத் கிட்ட பேசினதை அப்படியே சொன்னாரு. அப்ப ரமேஷ் எங்க பக்கத்துல தான் இருந்தா. இந்த ரமேஷ் உங்ககிட்ட எவ்வளவு நாளா வேலை பார்க்கறான்? 3 மாசமா. இப்ப எங்க இருக்காம? பக்கத்து ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீவத்சவ் சார், உன் பேர் என்ன? ரமேஷ். ஆமா சார். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? அது வந்து ஏய், என்ன வந்துன்னு? இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தேன்னு சொல்லு. அது டென்னிஸ் பிளேயர் அதுல் பர்ச்சூரி கிட்ட. என்ன அட்டுல்? பர்ச்சூரி. அவர் ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர்ல? ஆமா. சரி, அங்க எத்தனை மாசம் வேலை பார்த்த? 7 மாசம். அவங்களே துரத்திட்டாங்களா இல்ல நீயே வேலையை விட்டுட்டு வந்துட்டியா? நானே தான் வந்துட்டேன். உண்மையை தானே சொல்ற? ஆமா சார்.
ஸ்ரீவத்சோ என்கொயரி பண்ணு. ஓகே சார். ஏ ரமேஷ், ரொம்ப ஃபேமஸான ஆளு, நல்ல பண வசதி உள்ள ஆளு, அவர்கிட்ட வேலை பார்க்கறத விட்டுட்டு எதுக்காக இங்க வந்த? அதை எப்படி சொல்றது? மனுஷன் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் மனசு பெருசா இல்லையே. ஐ see. அனுபவத்தினால சொல்றேன். ஆமா. ஜூகிய கூட்டிட்டு போனானே, அவனை நீ பாத்தியா? பார்த்தேன் சார். சாப்பாடு போட்டது நான் தான். சார், இவன் சொன்னது எல்லாமே போய் இவன் ஒரு திருடன் சார். மிஸ்டர் பர்ச்சூரி இவன் திருடுறப்ப இவனை கையும் களமா பிடிச்சி வேலையை விட்டு தூக்கிட்டாரன் சார். நீ சொன்னதெல்லாம் என்னவோ உண்மைன்னு சொன்ன? ஆமா சார். இல்ல சார், நான் நிரபராதி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீயும் அந்த ஆளுமா சேர்ந்து ஜூகி எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அவன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் மரியாதையா சொல்லிடு, இல்லனா போலீஸ் கையில மிதிப்பட்டே சாவ. என்ன நம்புங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். மரியாதையா சொல்ல, ஜூகி அந்த ஆள் எங்க கூட்டிட்டு போனா? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்டா. சார், ஜூவியை நான் எப்பவும் என் தங்கச்சியா தான் பார்த்துட்டு வந்தேன் சார். நான் திருடுவேன், என்ன வேணா பண்ணுவேன் சார், ஆனா இந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்ன நம்புங்க. சரி போ. ஏன் சார் விட்டீங்க? He is innocent, ஸ்ரீவத்சா. எப்படியும் இவன் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட வாய்ப்பில்லை. இருந்தாலும் இவனோட பாஸ்ட் ரெக்கார்ட் சரியில்லை. இவனை வாட்ச் பண்ணிக்க. ஓகே. இன்ஸ்பெக்டர் சார் ரமேஷ் மேல சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் விசாரிக்கிறாரு. எல்லார் வீட்லயும் இப்பெல்லாம் 70% கிரைம் வேலைக்காரங்களால தான் நடக்குது. இன்ஸ்பெக்டர் சார், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். வேற ஒண்ணும் இல்ல ஜதின் சார். எப்போ உண்மையான குற்றவாளி கிடைக்கிறானோ அது வரைக்கும் நாங்க யார வேணா சந்தேகிக்கலாம். உங்களை கூட சந்தேகிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், வினோத்தோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். மாதிரி தானே, தங்கச்சி இல்லையே. இந்த உலகம் ரொம்ப மோசம் ஜதின் சார். மனுஷனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்க, அது எதையும் செய்யும். வினோத், நீ நீ என் மேல சந்தேகப்படுறியா? வினோத், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ என் மேல சந்தேகப்படுறியா? ஜதின் சார், ஜூஹி கிடைக்கிற வரைக்கும் நீங்க இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஆத்மாராம் சார், அந்த ஜதின் சர்மா பேரை சொல்லிக்கிட்டு 10,000 ரூபாய் பணம், கிஃப்ட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பொருள்லாம் எங்க? என்கிட்ட தான் இருக்கு. அந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. இந்த போட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. இவங்கள யாராவதா? இல்ல சார், இவங்கள யாரும் இல்ல. Are you sure? ஷூர் சார். வந்தவனோட முகம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா ஆத்மாராம் சார்? எப்படி என்னால மறக்க முடியும் சார்?
அந்த gift பணம்லாம் கொடுத்தானே அதெல்லாம் எங்க? இந்தாங்க 10,000 ரூபாய். இது வாட்சோட கேஸ். வாட்ச் ஜூஹி கையில கட்டிக்கிட்டு இருக்கா. ஸ்வீட் பாக்ஸ். சரி, நீங்க கிளம்புங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சார், என்னோட தங்கச்சி. ரிலாக்ஸ் பிரதர். கண்டிப்பா உங்க தங்கச்சி கிடைச்சிடுவாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்றேன். கிளம்புங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார். சிவசோ, அந்த ஆளை பத்தி இது வரைக்கும் எந்தவித சின்ன துப்பும் கிடைக்கல. நாட் even a single clue. சார், எனக்கு என்னமோ ஒருவேளை இந்த கேஸ் பர்ஃபெக்ட் கிரைம்க்கு எக்ஸாம்பிள் ஆயிடும் போல இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்லை ஸ்டீவட்ஸோ. குற்றவாளி எங்கேயாவது ஏதாவது ஒரு குழுவை விட்டு வைப்பான் ஸ்டீவட்ஸோ. கண்டிப்பா விட்டு வைப்பான். Jain Brothers, Juhu. Lucky coupon number 009196. நமக்கு க்ளூ கிடைச்சிருச்சு ஸ்டீவட்ஸோ. இந்த வாட்சை இந்த ஆளு ஜுஹூல வாங்கியிருக்கான். இந்த கடைக்கு போலாம். ஒருவேளை இந்த கடையில் அந்த ஆளை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பா கிடைக்கலாம். கமான் ஸ்டீவட்ஸோ. என்ன வேணும் சார்? வாட்ஸ் நேம்? உங்க பேர் என்ன? நீங்க? இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். ஓ, இன்ஸ்பெக்டர் சாரா? நான் அக்ஷய் ஜெயின். மிஸ்டர் ஜெயின், இந்த ஷாப்புக்கு நீங்க தான் ஓனரா? ஆமா. இந்த இந்த கேஸ் உங்க கடையோடதா? என்ன விஷயம்? இல்ல, விஷயம் ஒண்ணும் இல்ல. இதை வாங்கின ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்க உதவி தேவைப்படுது. இதுல நான் எப்படி உதவி செய்ய முடியும்? இதோ இந்த கேஸுக்குள்ள லக்கி டிரா கூப்பன் இருக்கு. இது நம்ம ரக்ஷாபந்தன் பம்பர் டிரா நம்பர். இத நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? ஐ மீன், லக்கி டிரா நடந்துச்சா? இல்ல, டிரா நாளைக்கு தான். இந்த டிராக்கான சிஸ்டம் என்ன? இத வாங்கும்போது பில்லு தருவோம்ல கஸ்டமருக்கு. அந்த பில்ல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் இதுல பிரிண்ட் பண்ணிருக்கோம். டூப்ளிகேட் பில்ஸோட பேசிஸை வச்சு இந்த டிராவை நடத்துறோம். யாருக்கு நம்பர் வந்தாலும் அவங்க முதல் பரிசா 21,000 ரூபாய் கேஷ் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் பில்ல எங்க கிட்ட காட்டினா நாங்க அவங்களுக்கு பணத்தை தந்துருவோம். எதுல அனௌன்ஸ் பண்றீங்க நீங்க? ஐ மீன், பேப்பர்ல சார். பேப்பர்ல அனௌன்ஸ் பண்றீங்களா? அப்படியே எனக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்களா மிஸ்டர் ஜெயின்? 009196 வீந்துச்சா ஷோக்கு? படிச்சு என்னன்னு சொல்ற? 21,000 ரூபாய் பரிசீட்டு. இங்க பாரு. இந்த கிண்டல் தானே வேணான்றது. இத பாரு. ஆமா, உண்மைதான். இப்பயாவது நம்புறியா?
21,000 ரூபாய் கேஷ் கிடைச்சிருக்கு ஜெயின் பிரதர்ஸ்ல. நீ இங்கே இரு, நான் வரேன். சரி சரி கிளம்பு, சும்மா வளவலன்னு பேசினுக்காம போயிட்டு வா, போ போ. கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கடி ஐயா ஓட்ட பைக்கிள். சொல்லுங்க. லக்கி டிரா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான் விழுந்திருக்கு. பில்லை காட்டுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. தேங்க்யூ. நீங்க இந்த பேட்ல உங்க பேரு, டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் எழுதுங்க. சரி. ஆத்மாராம் சார், இவன் தான் அவன்? இல்ல, இவன் இல்ல. கவனமா பாருங்க ஆத்மா சார், இவன் இல்லையா? இல்ல, அவனை தூரத்துல பார்த்தாலே அடையாளம் காட்ட முடியும். வாங்க வெளியே வாங்க. இந்தாங்க உங்க பரிசு போன 21,000 ரூபாய். சிவசோ சார், ஆத்மாராம் சொன்னதை வச்சு ஜெயின் சார் நியூஸ் பேப்பர்ல அந்த கேஸ்ல இந்த நம்பரை பப்ளிஷ் பண்ணாரு. ஆனா வந்தவன் அந்த ஆள் இல்லைன்னு ஆத்மாராம் சொல்றாரு. இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஒருவேளை இவனுக்கு அந்த குற்றவாளியோட ஏதாவது தொடர்பு இருக்கலாம் ஸ்ரீவத்சோ. நாம இவனை ஃபாலோ பண்ணணும் ஸ்ரீவத்சோ. இவன் நிச்சயம் நம்மளோட குற்றவாளி கிட்ட கூட்டிட்டு போவான். கமா.
வாடா. நான் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. எடு. ஏய் 21,000. ஏய், இந்த தொழில நமக்கு லாபத்துக்கு மேல லாபம். அதிர்ஷ்ட தேவதை நம்ம கூட இருக்காடா. வணக்கம் சார். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கு. அங்கிள், நான் வினோத்தோட ஃப்ரெண்டு. ஜதின் சர்மா என் பேரு. நான் டெல்லியில இருந்து வரேன். வா வா வா, உட்காருப்பா, உட்காரு. தேங்க்யூ அங்கிள். அங்கிள், இதுல 10,000 ரூபாய் வினோத் கொடுத்தது இருக்கு. ராக்கிக்கான கிஃப்ட் ஜூஹிக்கு கொடுத்துருங்க. என் சார்பா ஸ்வீட் பாக்ஸ். இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் அந்த ஃப்ராடு. பிடிங்க அவனை. அரிஷு, இவன் தான் சார் அந்த ஃப்ராடு, இவன் தான். இனி ஜாலிதா. சிவசம் சார், கமா. சவன், அங்க பாரு, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். சிவசம், இவ்வளவு பிடிச்சுக்க. நில்லு. ஐ, நில்டா. ஐ. சொல்லு சொல்லு, ஜூஹி எங்க? தெரியாது. தெரியாது உனக்கு? மரியாதையா சொல்லு, ஜூஹி எங்க? நாங்க அவளை வித்துட்டோம். எங்க வித்தீங்க? ஜமீலா பாய் கிட்ட. ஜமீலா பாய் கிட்ட வித்தியா?
ஜத்தின் வினோத்தோட தங்கச்சியை கூட்டிட்டு போக வரான்னு உனக்கு யார் சொன்னது? சொல்லு. உனக்கு எப்படி தெரியும்? நாங்க 2 பேரும் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல லைன் மேனா வேலை பார்க்கிறோம். அன்னைக்கு ஜூஹோட போன் டெட்டா இருந்தது. அப்போ நாங்க போஸ்ட்ல லைனை செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ போனை ஒட்டு கேட்டோம். அந்த நேரம் தான் டெல்லியில இருந்து வினோத் போன் பண்ணா. என் கூட என் ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேர் ஜத்தின் சர்மா. நாளைக்கு மார்னிங் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ல அவர் மும்பைக்கு வராரு. நான் அவர் கையில 10,000 ரூபாய் பணத்தையும் ஜூஹிக்கு ராக்கிக்கான ஒரு கிஃப்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நான் வராம கூட இருக்கலாம். சப்போஸ் என்னால அங்க வர முடியலனா கூட நீங்க ஜூஹிய அவர் கூட டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. என்ன சவன்? சொல்லு. ஒரு மீன் தானா வந்து தூண்டில்ல மாட்ட போகுது. 40832229 அட்ரஸ் தேடு. நாங்க ஜூஹி வீட்டு லைனை மறுபடியும் கட் பண்ணோம். அதோட ஜூஹி வீட்டுக்கும் போன ஜூஹியோட அப்பா அம்மா என்ன ஜத்தின் சர்மான்னு நினைச்சு ஜூஹிய என் கூட அனுப்பி வச்சாங்க. ஐயோ வேண்டாம் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நீ லைன் மேனா? உன்ன மாதிரி ஆளுங்களை கொலை பண்ணா கூட தப்பு இல்லை. அந்த ஜமீலா பாயோட அட்ரஸ் எங்க சொல்லு. இந்த நீ கேட்ட 3 லட்சம் ஜமீலா பாய் எங்க? அந்த ரதியை கூப்பிடு. ஏன் அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இரு, இதோ கூப்பிடுறேன். ரஜு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. தங்க சிலையாவ. விடு என்ன, விடு என்ன, விடு. வா ஜமீலா பாய், நிஜமாவே தங்க செல்லதான். சூப்பர். சலாம் சாப். இங்க இருந்து யாராவது மூவ் பண்ணீங்க, ஷூட் பண்ணிடுவேன். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணு. எந்திரி. ஸ்டாண்ட் அப். ஏய் எந்திரா. உன் பேர் தான் ஜூஹியா? வா, டோன்ட் வரி. நீ பயப்படாத, நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்து என் குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் மை டியூட்டி. உங்க தங்கச்சி ஜூஹி எனக்கு கூட தங்கச்சி மாதிரி தான். உங்களை மாதிரி எல்லாருக்கும் ஒரு அண்ணன் இருக்கணும். உன்ன மாதிரி தங்கச்சி இருக்கணுமா?